எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வைகுண்ட தினசரி பயிற்சி திட்டம் வழியா ஒரு அற்புதமான தியான பயணத்துக்குள்ள போகலாம். இந்த தியானம் நம்மள சுத்தி இருக்கிற கவலைகள்ல இருந்து விடுவிச்சு ஒரு உயர்ந்த அமைதி நிலைக்கு கூட்டிட்டு போகும். யார் ஒருத்தர் தன்னோட மனச ஏன் மேல முழுமையா வைக்கிறாங்களோ அவங்கள நான் பிறப்பு இறப்புங்கிற பெரிய கடல்ல இருந்து வேகமா காப்பாத்திடுவேன். பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. நம்ம வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள்ல இருந்து வெளியே வரதுக்கு இது ஒரு தெளிவான வழியை காட்டுது. சரி, ஆனா இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற இந்த பரபரப்பான வாழ்க்கையில இந்த டென்ஷன், இந்த சத்தத்திலிருந்து நாம எப்படி வெளியே வருது? மன அழுத்தம், கவனச்சிதறல், இது எல்லாமே நமக்கு ரொம்ப பழக்கமான விஷயம்தான் இல்லையா? அப்போ பழங்காலத்துல சொன்ன இந்த ஞானத்தை நம்மளோட இந்த கால வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறது? அந்த கேள்விக்கான ஒரு நேரடியான பதில்தான் இந்த வைகுண்ட பயிற்சி திட்டம். மன அமைதியை அடையறதுக்கு இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி. வாங்க இந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம மனசை தயார்படுத்துறது. அதாவது ஒரு வீட்டை சுத்தப்படுத்துற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத தடைகளை, கவலைகளை எல்லாம் முதல்ல வெளியேத்தி உள்ள ஒரு சுத்தமான இடத்தை உருவாக்கணும். ஹிருதய கிரந்தி அப்படின்னா இதய முடிச்சுகள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசுல ரொம்ப நாளா இருக்கிற கவலைகளும் டென்ஷனும் சேர்ந்து ஒரு இறுக்கமான முடிச்சு மாதிரி ஆகிடும். அந்த முடிச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியோ தெளிவோ கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நாம பண்ண போற பயிற்சி கரெக்டா அந்த முடிச்ச அழுக்குதான் போகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது சம்ஸ்காரங்கள். இது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போனா பழக்க வழக்கங்கள் மாதிரி. சில சமயம் நமக்கே தெரியாம கோவப்படுவோம், கவலைப்படுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த சம்ஸ்காரங்கள் தான். நம்மளோட ஒவ்வொரு செயலையும் எண்ணத்தையும் இதுதான் பின்னால இருந்து இயக்குது. இப்போ இதையும் நாம சுத்தப்படுத்த போறோம். சரி, இப்போ அந்த 2 ஸ்டெப்ஸையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரத்தோட அதிர்வு உங்க இதயத்துல இருக்கிற அந்த முடிச்சுகள் எல்லாம் உடைச்சி தூள் தூளாக்குற மாதிரி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அடுத்ததா உங்க உடம்புல இருக்க எல்லா சம்ஸ்காரங்களும், அதாவது தேவையில்லாத கவலைகள், பழக்கங்கள் எல்லாமே ஒரு கருப்பு புகை மாதிரி உங்க முதுகு வழியா அப்படியே வெளியே போறதா உணருங்க. இதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான கிளீனிங் ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம மனசு சுத்தமாயிடுச்சு. அந்த காலியான இடத்துல இப்போ நல்ல விஷயங்களை நிரப்பணும் இல்லையா? பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும். அதுக்கு தான் மந்திர தியானம் நமக்கு உதவ போகுது. நம்ம மனசை ஒரு இடத்துல குவிக்கிறது மூலமா இதை நம்ம செய்ய போறோம். இப்ப பாருங்க, இந்த பயிற்சி நம்ம மனசை எப்படி மாத்துதுன்னு. ஒரு பக்கம் சிதறி போன மனசு, வெளியிலிருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவலைகள்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா தியானம் பண்ண பண்ண நம்ம மனசு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி மாறிடும். அதாவது முழுசா ஒருமுகப்படுத்தப்பட்ட அமைதியான மனசு. இதத்தான் உயர் சுவை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்றாங்க. இப்போ நாம பயன்படுத்த போற மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். துவாதசாக்ஷரி மந்திரம்னு சொல்வாங்க. இதுதான் நம்ம தியானத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சாவி மாதிரி. இதை வச்சுதான் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த போறோம். இந்த டெக்னிக் பேரு அங்கவாரியான ஈர்ப்பு. இதை எப்படி பண்ணணும்னா, முதல்ல உங்க மனசுல அந்த தெய்வீக உருவத்தை நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கவனத்தை மெதுவா அவரோட பாதங்கள்ல வைங்க. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க கவனத்தை மேல கொண்டு வாங்க. ஒவ்வொரு அங்கமா, கால், கை, உடல்னு மெதுவா மேல வந்து கடைசியா அவரோட அந்த அழகான புன்னகைக்கிற முகத்துல உங்க கவனத்தை நிறுத்துங்க. இப்போ வேற எதை பத்தியும் நினைக்காம அந்த தெய்வீக புன்னகையில உங்களை நீங்களே முழுசா மறந்துடுங்க. அந்த முகத்துல தெரியற கருணை, காதல ஆடுற குண்டலங்கள், அந்த கண்கள்ல தெரியற ஒளி, இதுல உங்க மனசை முழுசா மூழ்கடிச்சிடுங்க. இந்த நிலைதான் முழுமையான கவனம். இதுல கிடைக்கிற அந்த ஆனந்தத்தை தான் நாம உயர் சுவை அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்ம மனசை ஒருமுகப்படுத்தும் போது நாம ஒரு உச்சக்கட்ட நிலைய அடைவோம். இந்த பயிற்சியோட பலனே அதுதான். அந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு பேர்தான் சமாதி. சமாதினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மனசு நாம தியானிக்கிற அந்த தெய்வீக உருவத்தோட ஒன்னா கலந்துடுற நிலை. நீங்க வேற, தியான பொருள் வேறன்னு இல்லாம ரெண்டும் ஒன்னாயிடுற ஒரு பேரானந்த நிலை. புராணத்துல தேவதூதி இந்த நிலையை அடைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த பயிற்சியை சரியா செஞ்சா நம்மளாலையும் அந்த அமைதி நிலையை உணர முடியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அமைதி, இந்த நிம்மதியெல்லாம் தியானம் பண்ற அந்த 10 நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தா போதாது. உண்மையான பயிற்சி என்னன்னா, இந்த அமைதியை நாள் முழுக்க நம்ம கூடவே வச்சுக்கிறது தான். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் இந்த அமைதியை கொண்டு வர்றது தான் அசல் சேலஞ்ச். சரி, இப்போ நான் உங்களுக்கு கேக்குறேன், உங்க மனசுல சிக்கி தவிக்கிற எந்த முடிச்ச அவிழ்க்க நீங்க தயாரா இருக்கீங்க? இந்த விளக்கத்தை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கோங்க.
உங்களுக்கான அந்த உள்மன பயணத்தை தொடங்குறதுக்கு இது ஒரு அழைப்பு. அந்த மாற்றத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க.